ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போதே இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டீ காஃபி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 2 கொஞ்சம் பெரிய கிழங்கு நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 4 விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த உருளைக்கிழங்குக்கு பொட்டுக்கடலை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு சின்ன ஜார் எடுத்திருக்கேங்க. ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. இப்போ பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக பொடி பண்ணியிருக்கணுங்க. அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கோடு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம விசில் 4 விசில் அடங்கிடுச்சுங்க. கேஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா வெந்திருக்குதுங்க. இனி இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு பவுலில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா கையில் நம்ம நல்லா மசிச்சு விட்டுறணுங்க. சின்ன கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வடை ஷேப்பில் தட்டும்போது ஒரே ஈவனாக வருங்க. இப்போ நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கிழங்கு நல்லா மசிச்சிடணும். இப்போ நம்ம இதில் தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் சின்னதாக 1 எடுத்துருக்கேங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 1 சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், வேணாட்டினா ஸ்கிப் பண்ணிடுங்க. மல்லித்தலையும் கறிவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான். அதுக்கு பதிலாக நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட காரம் உங்கள் அளவுக்கு கம்மியாக கூட சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம சேர்த்த மசாலா பொருள் எல்லாத்தையுமே உருளைக்கிழங்குல படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிட்டு வடை ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம பருப்பு வடையெல்லாம் தட்டுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கணும். ரொம்ப மெல்லிசாக தட்ட வேணாங்க, கொஞ்சம் மொந்தமாக தட்டி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சைஸுக்கு நான் தட்டி எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம தட்டி எடுத்தாச்சுங்க. இனி நம்ம பேனில் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாங்க. இப்போ 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. நம்ம ஒரு சைடு மட்டும் நல்லா திருப்பிக்கலாம். திருப்பும்போது பார்த்து கவனமாக திருப்புங்க, உடஞ்சிராமல். கொஞ்சம் நல்லா நமக்கு வேகணும். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு செவந்து வந்தால் தான் நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்கையும் இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. டீ காஃபி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுத்தா இன்னொரு தடவை செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம பொட்டுக்கடலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மேலே நமக்கு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா நமக்கு பொன்னிறமாக ஃப்ரையாக இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். பொட்டுக்கடலையும் உருளைக்கிழங்கும் இருந்தால் சட்டுன்னு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுமே டீ காஃபிக்கு வச்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் நான் சொன்ன இதே அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.